அடுத்தபடியாக நேர திருவாரூருக்கு நம்முடைய சுவாமி எழுந்தருளினார். அந்த திருவாரூருடைய எல்லையை சென்று அடைந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை எல்லாம் சுந்தர பெருமான் பார்த்து கேட்கிறார். அவருக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. அடியார் கோலத்தில் இருந்த அந்த அடியார்களை பார்த்து சுந்தரர் பெருமான் கேட்கிறார். ஒரு பெரிய அடியார், தம்பிரான் தோழர், இறைவனுக்கு வன் தொண்டர், இப்படி எல்லாம் பேரை பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருவாரூர் எல்லையை அடைந்தவுடனே அங்க இருக்கக்கூடிய அந்த அடியார்களை பார்த்தவுடன் கேட்கிறாரு, எங்களுடைய இறைவன் இருப்பது இந்த ஆரூர். அந்த பெருமான் எம்மையும் ஆழ்வரோ கேள்வி, அந்த பெருமான் என்னையெல்லாம் ஆட்கொள்ளுவாரான்னு அந்த அடியார்கிட்ட கேட்கிறார். அப்பனா அந்த அடியாருடைய வணக்கம் எப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்தை காட்டுகிறது என்பதை அந்த அடியார்களிடத்திலே வணங்கி பாருங்க. இப்ப அந்த அடியார வணங்கிதான் திருவாரூருக்குள்ளேயே போறார். ஆனா அந்த அடியாரை வணங்கலன்னு விரல்மண்டர் நாயனார் அவரை உலகு என்று சொல்லி அந்த அடியார் கூட்டத்தில் இருந்து ஒதுக்குகிறார். அப்பனா இவருக்கும் அந்த விரல்மண்ட நாயனாருக்கும் இருக்கக்கூடிய அந்த அருட்திறத்தை இறைவன் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இறைவன் வகுத்துக் கொடுத்தார் என்பதுதான் உண்மை. இப்போ அந்த அடியாரை எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கி செல்லுகிறார் என்பதை நாம் 2 பாடல்கள் பாடி விண்ணப்பம் செய்வோம்.